ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு சட்னி பண்ண போகிறேன். அதை இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆயில் கொஞ்சம் இதாகட்டும், ஹீட் ஆகட்டும். இது ஒரு 2 பெரிய வெங்காயம். இதை முதல்ல போட்டுக்கலாம். இப்போ சின்ன துண்டளவு இஞ்சி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சட்னிக்கு வேணும் உப்பு போட்டுக்கிறேன். நான் இதுவும் வதங்கிடுவேன். அதுக்காக நான் 2 பெரிய வெங்காயம் சொன்னேன், 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ 3 பெரிய தக்காளி. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை 3 சேர்த்து ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இது கொஞ்ச நேரம் வதக்கணும். இது இப்போ வதங்கிடுச்சு. இதை ஆறணுன்னு நான் மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறேன். அப்புறம் சட்னி தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னியை அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். இது 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிங்கன்னா போதும். இதுக்கு நான் ஆல்ரெடி பெருங்காயெல்லாம் போட்டுட்ருக்கேன். இது தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதை தாளிச்சிட்டேன். இதை இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன். பாருங்கள். இந்த சட்னி தோசைக்கும் இட்லிக்கும் அடைக்கும் நீங்கள் இதை தொட்டுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய். இப்போ இந்த சட்னி மொறுமொறுன்னு தோசைக்கும், நல்ல இட்லி பஞ்சு மாதிரி இருப்பேன் அது மாதிரி இட்லிக்கும், அடைக்கி கூடங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.